Welcome to Chennai Press News Channel. Dr. Agrawal's Eye Hospital and Eye Research Center Foundation today inaugurated the 18th edition of Kalpavriksha, their flagship national CME program for postgraduate ophthalmology students. The two-day academic conclave will feature 30+ leading faculty and over 300 young doctors from across India, with intensive sessions designed as a crash course to build clinical and exam readiness. Dr. Ejilan Naganathan, member of the Tamil Nadu Legislative Assembly, Government of Tamil Nadu, inaugurated the CME in the presence of Dr. Ashwin Agrawal, Chief Clinical Officer of Dr. Agrawal's Group of Eye Hospital, and organizing secretaries, Dr. Soundari, Dr. Divya Ashok Kumar, and Dr. Preeti Naveen from Dr. Agrawal's Eye Hospital. Conducting the 18th Kalpavriksha for PG students across India. And today, Rambo, thank you to Dr. Ejilan Naganathan, MLA, also a doctor, practicing doctor. Thank you to him to inaugurate the Rambo Mukhya PG doctor program to train and teach eye doctors across India. Full India teachers vandirukanga to teach ophthalmologists how to do theory to practical. இதுல ரொம்ப didactic lectures இருக்கு, panel discussion இருக்கு, and wet lab இருக்கு. எங்க teach பண்றாங்க எப்படி eye surgery பண்ணோம் in cadaver or goat eye. Now இதுக்கு Dr. Ejilan Naganathan வந்திருக்காங்க, who is doing amazing work, ரொம்ப முக்கியம், ரொம்ப important work in his constituency. We'll hear from him Kunjo, எப்படி Ina Agarwal and community எப்படி help பண்றாங்க. சரி, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு வந்து அகர்வால் கண் மருத்துவமனை பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஒரு பட்டப்படிப்பு மேற்படிப்பு ஆப்தமாலஜியில வந்து கண் சிகிச்சை முறைகள் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் முடிச்சு வந்தவங்களுக்கு, பிஜி பண்ணிட்டு இருக்கவங்க, பிஜி முடிச்சவங்களுக்கு வந்து வெவ்வேறு துறை சார்ந்து, அதாவது கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணில் வெறும் துறை மட்டும் இல்லை, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, அதில் கார்னியா, லிட், அப்புறம் குளாக்கமா, அப்புறம் ரெட்டினா என்று பல்வேறு பகுதி கண்ணில் இருக்க பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதியாக அவங்க பிரித்து அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பயிற்சி மருத்துவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதில் வந்து 300 அப்ளிகன்ஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அவங்க முன்னாடியே அப்ளை பண்ணி இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து வந்துருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ஸும் டெவலப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டோட எஜுகேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப வைட்டல். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து மாணவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணும் போது எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது எப்படி காம்ப்ளிகேட்டட் கேசஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி டயக்னோஸ் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும் கண் சிகிச்சை முறையில வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இது 18வது முறையாக இந்த தொகுப்பு வந்து 18 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கால சிறந்த விஷயம். 1000 விளக்கு தொகுதிக்கு வந்து அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து கண்ணொளி திட்டம் ஸ்கீம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சமுதாயத்துல ஒரு கார்பரேஷன் டிவிஷன்லயும் வந்து ஐ கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல வந்து கண்ணுக்கு பொறுத்து இருக்கு கண்ணாடி, அப்புறம் கிட்டத்தட்ட 300க்கு மேல இலவசமா வந்து கேட்ராக்ட் சர்ஜரி, அதுக்கப்புறம் அதிநவீன சிகிச்சை முறைகள் வந்து காப்பீடு திட்டம் மூலமாக அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது, அதே நேரத்தில் மாணவர்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஒரு பயணியாக செயல்பட்டு இருக்காங்க. 3 தலைமுறையாக கண் சிகிச்சை முறையில வந்து தன்னோட தடம் படைத்து இருக்கும் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்து